தமிழ்நாட்டு அரசியலில் எப்பவுமே ட்விஸ்ட்டுகளுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட இப்போ நடந்துட்டு இருக்கிற மாற்றங்கள்லாம் இருக்கே, அது நிஜமாகவே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மெகா பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாங்க, காலமாக தமிழ்நாட்டை மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகளினுடைய 60 ஆண்டு கால ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய பிரேக் விழுந்திருக்கு. நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம், அதாவது தாவேகா, தன்னுடைய முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை ஜெயிச்சு இன்னைக்கு விஜயை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்கியிருக்கு. ஆனால் கதை அதோட முடிஞ்சில்ல, இங்கே தான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. எலெக்ஷனில் தோற்று போய் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய திமுகவுக்கு அடுத்தடுத்து பெரிய அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்துச்சு. நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருந்த காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு ஒட்டுமொத்த கூட்டணியும் இப்போ திமுகவை கைவிட்டுட்டு தாவேகா பக்கம் கம்ப்ளீட்டாக சாஞ்சாச்சு. கூட்டணி கட்சிகள் மொத்தமும் குறைஞ்சு போய் இப்போ திமுக கிட்டத்தட்ட நிற்கதியாக தனிமரமாக நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் டெல்லியில இருந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கசிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பலம் இழந்திருக்கக்கூடிய திமுக கிட்ட மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மேலிடம் திரைமறைவு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காமா. பாஜகவும் திமுகவும் கைகோர்க்க போகுதா அப்படின்னு இப்போ $1 மில்லியன் கேள்வி எழுந்திருக்கு. நேர் எதிர் துருவங்களாக இருக்கிற இந்த ரெண்டு கட்சிகளும் ஏன் திடீர்னு பேசிக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெல்லியின் பாஜக போட்டிருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் என்ன? பாஜக கூடிய திமுக கைகோர்க்க வேண்டிய அவசியம் என்ன? பாஜக கூட கைகோர்த்து விஜயை சாய்க்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா? இதை பத்திலாம் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த திடீர் அரசியல் மாற்றத்துக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் களமிறங்கினாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தப்போ மொத்த கோட்டையுமே சரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். மு க ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வி அடைஞ்சார் அப்படிங்கிறது திமுகவுக்கு விழுந்த அடிகளிலேயே மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு. இந்த தேர்தலில் விஜயனுடைய தாவேகா தனிச்சு போட்டியிட்டு 108 இடங்களை பிடிச்சு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துச்சு. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான மேஜிக் நம்பரான அந்த 118 தொடர்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் 10 சீட்டுகள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. இதைத்தான் சரியான வாய்ப்புன்னு பார்த்து திமுக கூட்டணியில் முதல் ஆளாக இருந்த காங்கிரஸ் கட்சி டக்குன்னு வெளியேறிடுச்சு. ஸ்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ்பிஏ கூட்டணியை உடைச்சிட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ விஜயனுடைய அமைச்சரவையில் 2 மந்திரி பதவிகளையும் காங்கிரஸ் வாங்கிடுச்சு. காங்கிரஸ் போன வேகத்தில் திமுக கூட்டணியில் இருந்த மற்ற முக்கிய தூண்களான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகா பக்கமே போயிட்டாங்க. இதில் விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் தலா ஒரு அமைச்சர் பதவியும் வாங்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே நாங்கள் அமைச்சரவையில் சேரல, ஆனால் வெளியிலிருந்து விஜயனுடைய கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு தரோம்னு சொல்லிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு? காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக்னு 5 முக்கியமான பலமான கட்சிகள் இப்போ தாவேகா கூட நிற்குது. தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி பதவியேற்று மே 13 தரை தேர்தலையும், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்லையும் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. ஆனால் இதனால திமுகவினுடைய கூட்டணி பலம் மொத்தமாக 0 ஆகி அவங்க இப்போ சில சிறிய கட்சிகளோட மட்டும்தான் தனிச்சு நிற்கிறாங்க. சரிப்பா, தமிழ்நாட்டில் திமுக தோத்து போச்சு, அவங்க கூட்டணி உடஞ்சிருச்சு. இதுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? பாஜக ஏன் இப்போ திடீர்னு திமுகவை தேடி வரணும்? இங்கே தான் விஷயமே இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், மத்தியில் ஆளக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு லோக்சபாவில், அதாவது நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை இல்லை. அவங்க கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணி இருக்காங்க இல்லையா, பலத்தோட தான் ஆட்சி நடத்துறாங்க. அவங்க கிட்ட 293 எம்பிக்கள் தான் இருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான மசோதாவை பாஜக கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா 33% மகளிர் இடஒதுக்கீடு அரசியலமைப்பு திருத்த மசோதா மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதா. இந்த 2 மசோதாக்களையும் ஒன்னா இணைச்சு ஒரே பேக்கேஜா கொண்டு வந்தாங்க. இதில் தொகுதி மறுவரையறை அப்படின்னா மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி எம்பிக்களோட சீட்டுகளை அதிகப்படுத்துறது. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. மக்கள் தொகையை கம்மியாக வச்சிருக்கக்கூடிய தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு இதனால் எம்பி சீட்டுகள் குறையலாம், அல்லது வட மாநிலங்களுக்கு சீட்டுகள் ரொம்ப அதிகமாகலாம்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் இது தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை பறிக்கிற வேலைன்னு சொல்லி இதை கடுமையாக எதிர்த்தாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இந்த மாதிரி மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றணும்னா சாதாரண பெரும்பான்மை பத்தாது. அவைக்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல 3/2 பங்கு ஆதரவு வேணும். அதாவது லோக்சபாவில் குறைஞ்சது 360 எம்பிக்களோட ஆமா அப்படின்ற அந்த ஓட்டு கண்டிப்பா வேணும். ஆனா போன ஏப்ரல் 17ஆம் தேதி நடந்த ஓட்டெடுப்புல பாஜக அரசுக்கு ஆதரவாக 298 ஓட்டுகள் தான் கிடைச்சது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து 230 ஓட்டுகள் எதிராக போட்டதுனால பாஜக கொண்டு வந்த அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா மோசமா தோத்து போச்சு. சரி, ஒரு தடவை மசோதா தோத்துருச்சு, அதனால பாஜக சும்மா விட்டுருவாங்களா என்ன? வர ஜூலை மாதம் 3வது வாரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க போகுது. இந்த கூட்டத்தொடரில் எப்படியாவது இந்த தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மறுபடியும் கொண்டு வந்து பாஸ் பண்ணியே திருணும்னு மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு இன்னும் எம்பிக்களோட ஆதரவு தேவை. இப்போ டெல்லி பாஜகவினுடைய பார்வை நேராக தமிழ்நாட்டு பக்கம் திரும்புது. ஏன் தெரியுமா? லோக்சபாவில் திமுகவுக்கு இப்போ 22 எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறமா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய விரிசல் விழுந்தாச்சு. இனிமேல் காங்கிரஸ் கூட கூட்டணியே இல்லை அப்படின்ற மாதிரி திமுக காரவங்க பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் திமுகவை விட்டுட்டு விஜய் பக்கம் போயிட்டதுனால கடுப்பான திமுக சமீபத்தில் டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட மொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க. திமுக எம்பிக்கள் யாருமே அதில் கலந்துக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் உங்களை ஏமாத்திடுச்சு, அவங்க இப்போ விஜய் கூட இருக்காங்க, நாடாளுமன்றத்தில் நீங்கள் எங்களுக்கு நிபந்தனையோட ஆதரவு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு
டெல்லியில இருந்து திமுக மேலிடத்துக்கு திரைமறைவு தூது போயிட்டு இருக்கிறதா டெல்லி வட்டாரங்கள் கிசுகிசுக்கிறாங்க. திமுகவோட இந்த 22 எம்பிக்கள் மட்டும் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பாஜகவோட ஓட்டு வங்கி 320 தாண்டும். அதுக்கப்புறம் மற்ற சில சிறிய கட்சிகளை சரி கட்டி அந்த மேஜிக் நம்பரான 360 ஈஸியாக தொட்டுடலாம். இதுதான் அந்த மசோதாக்களை சக்ஸஸ் ஆக்கிறதுக்காக பாஜக போட்டுட்டு இருக்கக்கூடிய மெகா பிளான். ஆனால் இங்கே தான் பெரிய கேள்வியே வருது. பாஜகவோட திமுக கை கோர்க்குமா? ஸ்டாலின் முதல்ல எதுக்கு சம்மதிப்பாரா? இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா திமுக தங்களுடைய கொள்கையாக சொல்றது மாநில சுயாட்சி மற்றும் பாஜக எதிர்ப்பு. குறிப்பாக இந்த தொகுதி மறுவரையறை விஷயத்தில் தமிழ்நாட்டினுடைய எம்பி சீட்டுகள் குறைஞ்சிடும்னு ஆரம்பத்தில் இருந்தே மிக கடுமையாக எதிர்த்து பேசினது திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தான். பாஜக பெண்களை கேடயமாக பயன்படுத்தி அரசியல் செய்ய பார்க்குது அப்படின்னு நாடாளுமன்றத்திலேயே அவங்க அவ்வளோ தைரியமாக பேசியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி போயிடுச்சு, கூட்டணி உடைஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக திமுக டெல்லி பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட சுய கொள்கைக்கு எதிராக போய் முடிஞ்சிடும். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் அது நெகட்டிவ் இம்பாக்டை உருவாக்கிடும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய தாவேகா கொள்கை பிரகடனத்தில் பாஜகவினுடைய கொள்கை எங்களுக்கு எதிரானதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே தீவிர பாஜக எதிர்ப்பாளர்கள் தான். அப்போ தமிழ்நாட்டில் விஜயினுடைய இந்த மெகா கூட்டணியை எதிர்கொள்ளணும் அப்படின்னா திமுகவுக்கு டெல்லியினுடைய பவர் தேவைப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மசோதாவுக்கு திமுக ஆதரவு கொடுக்குமா இல்ல கொள்கையில உறுதியா நிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சட்டமன்ற தேர்தலில் 108 சீட்களை ஜெயிச்ச தாவேகாவுக்கு இன்னொரு 10 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல திமுக ஆதரவு கூட்டணியில் இருந்த அந்த கட்சிகள் தான் வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த டைம்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. திமுக அதிமுக ஒன்னா கூட்டணி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அபிஷியலாவே நிறைய தகவல்கள் போயிட்டு இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட டிஎம்கே மேல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை கிளப்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி அமைக்கிறதுக்காக திமுக அதுக்குன்னு எதிரி கட்சியான அதிமுக கூட போய் கூட்டணி வச்சுப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திமுக சைடில் ஸ்டாலின் அவர்கள் அது கம்ப்ளீட்டாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராமா. அதனால தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பலையை கிளப்பியிருக்கு. திமுக ஆதரவாளர்களே அவங்களுக்கு எதிராக பேசினாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ பாஜக கூடலாம் போயிட்டு திமுக சேர்ந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். அதனால் திமுக பெரும்பாலும் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் அரசியல் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இப்போ தாவேகாவுக்கு எதிராக நிற்கக்கூடிய திமுக ரொம்பவே வீக்காக இருக்காங்க. கூட்டணி கட்சிகளும் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்றதுனால அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க திமுக என்ன பண்ண போறாங்க, இங்க மாநில சுயாட்சி அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றி பாஜகவுக்கு கடைசி வரைக்கும் எதிர்ப்பாகவே நின்று இந்த மறுவரையறை மசோதாவை கொண்டு வரதுக்கு எதிர்ப்பாகவே அவங்க நிற்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை மட்டும் இல்லைங்க, டெல்லி அரசியலையுமே சேர்த்து ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜயினுடைய வருகையால் உடைந்த திமுக கூட்டணி இப்போ பாஜக திமுக நடுவில் ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிறதுக்கு வழிவகை செய்யுமா? அல்லது ஜூலை மாதம் நடக்க போகிற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் திமுக வழக்கம் போல பாஜகவை எதிர்த்து ஓட்டு போடுமா? ஜூலை 3வது வாரத்தில் இதற்கான விடை நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி அமைஞ்சதுனால திமுக கூட்டணி உடைஞ்சதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டெல்லியில் பாஜக கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா? திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுன்னா அது பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அரசியல் செய்திகள் மற்றும் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.